ஞாயிறு முழு ஆராதனை. தேவனுடைய நினைவுகள் வேறே. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்தி தவறாமல் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிலவரமான பரிசுத்த ஆவியானவரே சோத்ரம். உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக சோத்ரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே சோத்ரம். பலியும் சத்தியமும் ஜீவனுமானவரே சோத்ரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே சோத்ரம். நித்திய வாசியே உமக்கு சோத்ரம். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டவரே சோத்ரம். துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே சோத்ரம். நித்திய உடன்படிக்கை நாட்களில் நாங்களை கண்ணி போல பாதுகாப்பாக சுந்தரையா அப்பா சுந்தராய் நாங்கள் சுத்திக்க தேவையான போடாதே சுத்துறப்பா அப்பா இன்னும் அநேகர் ஆண்டவரே நீங்கள் சபைக்கு கொண்டு நீங்க ஜெபிக்கிறப்பா புதுக்கிற ஆண்டவரே புதுக்கிறப்பா சபையை ஆசீர்வதிங்கப்பா சபையின் தேவைகளெல்லாம் நீங்கள் சந்தித்து கொடுங்க தரிசனை ஜெபிக்கிறோம் சுந்தரப்பா சபையிலப்பா இடம் கொள்ளாமல் தாண்டவரே ஆத்மாக்களை எங்களுக்கு தாங்கப்பா அப்பா அவங்க துதிக்கிறோம் சோதராண்டவரை சோதரமையா ஆரோக்கியா முழுவதும் காத்தாரே ஒரு சேரமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேரமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழுதெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழுதெனக்கென்றும்
மகிமையால் என்னை மூடுகிற தேவன். ஹalleluya. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஹalleluya. நம்மை கர்த்தர் கைவிடுவாரா? கர்த்தர் நம்மை கைவிடுவாரா? நம்மை ஆண்டவர் கைவிடுவாரா? அன்பான தேவ பிள்ளையே, உங்களை தம்முடைய கரத்தினால் அணைக்கிறார். தம்முடைய கரத்தினால் உங்களை கட்டுவிக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்கள் மனம் கடந்து போக வேண்டாம். உங்க மனம் கடந்து போக வேண்டாம். ஆத்துமாவே, நீ ஏன் கடந்துகிறாய்? நீ ஏன் திணறுகிறாய்? உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக ரட்சிப்பின் தேவன் இருக்கிறார். ரட்சிப்பின் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர் விலக மாட்டார். அவரே உங்கள் சகாயர், அவரே உங்கள் நேசர், அவரே உங்கள் அழகான கண்கள் என்னை என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மையதான கண்கள் என்னை கண்டது. நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உங்க அழகான என்னை அந்த கண்கள் பார்க்கிறது. என்னை அந்த கண்கள் உற்று நோக்குகிறது. என்னை அந்த கண்கள் உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமே, உன்னை நான் பயன்படுத்த வேண்டுமே, உன்னை இந்த தேசத்திற்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்ற வேண்டுமே என்று சொல்லி என்னை கண்டது. என்னை கண்டதே. நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லப்பா, ஒன்றும் நான் யூஸ்லெஸ் பெல்லோ, எல்லாராலும் ஒன்றுமில்லை தூக்கி போட்டது. ஒரு விஷயம் கூட ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான எத்தனை உணர்ந்து பாடுறீங்க, உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவை திரும்பி பாருங்க. உங்களுக்கு அவருக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு அவருக்கு இருக்கிற தொடர்புக்கு நீங்க பாத்திரவானா, நான் பாத்திரவானா யோசித்து பாருங்க. நாம வந்தமா, நம்ம தேடி வந்தாரா? கொஞ்சம் யோசிங்க. முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஓ, முடிந்ததென்று நினைத்தனா, ஓ, முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஒரு ஆராதனை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னும் மீதியான வேளையில கூட தகப்பன் ஆண்டவர் இந்த ஜெப வேளையை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. முதலாவதாக எங்க சபைக்காக நாங்க ஜெபிக்கிற தகப்பனே, கர்த்தாவே நீர் ஆச்சரியமாய் அதிசயமாய் அப்பா சோதர ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சபையை கொடுத்ததற்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா அந்த சபையை உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சபையின் தேவைகள் அநேகம் உண்டு ராஜா. அப்பா ஒவ்வொரு தேவைகளையும் தேவனையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறார் ராஜா. அப்பா நாங்கள் வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா தேவைகளை நீர் சந்திக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறார் ராஜா. அப்பா மகனை இன்னும் அநேகம் ஆயிரம் பேருக்கு ஆண்டவரே
எதற்கும் பயப்படாதே என்று சொன்ன தகப்பன் எங்களோடு இருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்கள் சிறிய கூட்டமா இருந்தாலும் அப்பா உண்மை அறிகிற அறிவில் ஆண்டவரே நாங்கள் நிரம்பி இருக்கத்தக்கதா அப்பா ஒவ்வொரு குடும்பமும் உங்க சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க அப்பா சோதர ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவதாக கூட ராஜா அப்பா எங்க கிராமத்துக்காய் ஜெபிக்கிறப்பா. அப்பா எங்க கிராமத்தில் ஒரு எழுப்புதலை நீ கட்டளையாக ஜெபிக்கிற ராஜா. அப்பா சோதர ஆண்டவரை சுற்றி இருக்கிற கிராமங்களை நீர் எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தருபடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சோதர ஆண்டவரே கருவந்தா கிராமத்தில் ஆண்டவரே அப்பா அநேகமாயிரம் வாலிப பிள்ளைகள் உண்டு ராஜா. அப்பா சோதர ஆண்டவரே திக்கற்ற தாய்மார்கள் உண்டு அப்பா. அப்பா சோதர ஆண்டவரே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத அநேகமாயிரம் பிள்ளைகள் உண்டு ராஜா. அந்த இடங்களுக்கெல்லாம் உடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரை அறிகிற அறிவில் ஆண்டவரே அப்பா உணர்வடையக்கூடிய கிருபைகளை நீ தருபடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சோதர ஆண்டவரே தன்னை சீரழித்து குடும்பத்தை அப்பா அழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறப்பா. அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவங்க கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா சோதர ஆண்டவரே அப்பா அவர்களெல்லாம் விசேஷித்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை கண்டு அப்பா ஒளியிடத்தில் திரும்புவார்களாகப்பா. என் தேவன் பெரிய காரியங்களை நீ செய்வீராகப்பா. எங்கள் ஜெபத்திற்கு நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதித்தருவீர் என்று விசுவாசிக்கிறப்பா. என் தேவன் மீதியான நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதி மீட்பரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல மகிமை உண்டாவதாக. இதுல முதல் பகுதியை வாசிக்கும் போது தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். இது இப்படிதான் தொடங்குது. சவுலுக்கு பயந்து தாவீது கெபியில ஓடி போய் ஒளியும் போது பாடின ஒரு சங்கீதம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சொல்றார் தாவீது, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. எதற்குனா நாம் பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு என் இருதயம் ஆயத்தமாய் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இதுல முதல்ல பாக்குறோம் அவர் புதுமையில ஓடி போய் தாவீது தன்னை காத்து கொள்ளும்படியாய் சவுலுக்கு தப்பி ஓடி அந்த கெபியில போய் இருக்கிறாரு. எப்படி ஜீவன் அழிஞ்சிருமோ கொண்டு போட்டுருவானோ அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில அங்க ஓடி ஒளியும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கான். நம்மளுடைய சூழ்நிலைகள் எத்தனையோ நேரத்துல எத்தனையோ பிரச்சனைகள் அழிவுக்கு நேராக இருக்கிறோம், சோதனைகள் பிரச்சனைக்கு நேராக இருக்கிறோம். ஆனா தாவீது பாருங்க, குகையில தன்னை கொண்டு போட்டுருவானோ, சவுல் நம்ம கொண்டு போட்டுருவாரோ, குகைக்குள்ள போய் இருக்கும்போது கூட அவர் என்ன சொல்றார், தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்குப்பா. என் இருதயம் எதுக்கு ஆயத்தமா இருக்குன்னா உண்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்குது. நல்ல ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் சொல்லி பெருமா சொல்லுவாங்க. ஆராதிக்கும் போது எல்லா விதமான பிரச்சனையிலும் விடுபட முடியும். புகையில போய் இருந்தாலும் அவருடைய இருதயம் ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. மறுபடியும் சொல்றாரு, அந்த இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் நாமும் எப்பவும் தேவனை நோக்கி பார்த்து ஆராதிக்க, அவரை துதித்து பாட, அவரை மகிமைப்படுத்த நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்கிறதா என்று சொல்லி ஒரு விஷயம் யோசித்து பார்ப்போம். அதில் குறைப்பட்டவர்களா இருந்தா, ஆண்டவரே நான் என் இருதயத்தை எப்போது உமக்கு நேராக திருப்ப நான் ஆயத்தப்படுகிறேன் அப்பா. அவரை ஆராதிப்போம், வசனங்களுக்கு காத்திருப்போம், இருதயம் அவருக்கு நேராக எப்பொழுதும் திருப்பப்பட்டதா இருப்பதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை சாவு
ஒப்புக்கொள்வதில்லை. சங்கீதம் 118:17. நம்முடைய லட்சணமாகிய தேவனுக்கு முன்பாக அது நல்லதும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. 1 தீமோத்தேயு 2:3-4. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியர்களிலே வித்தியாசங்கள் உண்டு, தேவன் கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12:1-3. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். விளக்கம் போக்கும் வரத்தும் என்பது நம் வாழ்வில் முக்கியமான அன்றாட வேலை. என்றைக்கும் என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் அல்லது நேரம் மட்டுமல்ல, எப்போதும் காப்பார் என்பது ஒரு வாக்குத்தத்தம் ஆகும். சுருக்கமாக சொன்னால், நம் வாழ்க்கையின் பயணத்தில் ஒவ்வொரு நொடியிலும் நாம் எடுத்து வைக்கும் அடியிலும் ஆண்டவர் நம்முடன் இருந்து நம்மை பாதுகாப்பார் என்று இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கும் இந்த பாதுகாப்பை தருவார். சங்கீதம் 57:7. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். விளக்கம்: இந்த வசனத்தின்படி நாம் தாவீது ராஜாவை போல் நம் இருதயத்தை ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்கிறது. நாம் எதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோமானால், அவரை பாடுவதிலும் கீர்த்தனம் பண்ணுவதிலும். நாம் எதற்கு அவரை பாட வேண்டும் என்று நான் சில காரியங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 98:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடினால் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது என்று உள்ளது. இதனால் அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். சங்கீதம் 96:4. கர்த்தர் பெரியவரும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இதனால் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். சங்கீதம் 95:1. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். ஏனென்றால் இதே 95ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார், ஆகவே அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். எனவே நாம் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். நம் இருதயத்தை எப்பொழுதும் ஆயத்தமாய் வைத்திருப்போம். அப்பொழுது என் கிருபையால் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் நம் வாழ்வில் நம் நீதியை வெளிச்சத்தை போலவும் நம் நியாயத்தை பட்டப்புகள் போலவும் விளங்க பண்ணுவார். எனவே வாழ்வில் எப்பொழுதும் எதற்கும் ஆயத்தம் அவசியம். எனவே ஆயத்தமாக உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். தேவன் நமக்கு சமாதானத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கூட அனைவருக்கும் ஒரு கேள்வி, நம்ம எதுக்காக சபை போடுறோம் இருக்குல்ல? சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது இதே மாதிரி நிறைய பேர் என்னோட படிச்சிருக்காங்க, கிறிஸ்டின் தான். என் கூட கேட்டிருக்காங்க, எதுக்காக நீங்க சர்ச்சுக்கு போய் இந்த பிள்ளைங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதே கேள்வி உங்க எல்லாரும் கேட்பாங்க, அப்படிதானே? ஆனா இன்ன வரைக்கும் அதுக்கான பதில் நம்மளால தெளிவா யார்ட்டையும் சொல்லவே முடியல. இன்னைக்கு கூட அதுதான் கேள்வி. நம்ம எதுக்காக சபை கூடுறோம்? வேதத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு தேவன் அழகா சொல்லியிருக்காரு, அப்படிதானே? அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுவாரு, சபை கூடி வரதுல விட்டு விடுறாதீங்க. சபையில நம்ம எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம், ஆனா அவயங்கள் எல்லாம் தனித்தனி. அந்த 27வது வசனத்துல அழகா பவுல் சொல்லியிருப்பாரு, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தனித்தனி பேரா இருந்தாலும் இந்த சபையில நம்ம கூடும்போது ஒரே சரீரம் தான். இந்த இடத்துல ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிறதாலதான் தேவன் இந்த இடத்துல இறங்கி அற்புதம் பண்றாங்க. அதே அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அழகா சொல்றாங்க. 28வது வசனத்துல யாராவது ஒரு வாசிக்கலாமா? தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சபையை குறித்து தான் பவுல் சொல்றாரு இல்லையா? சபையில தான் தேவன் தீர்க்க தரிசனத்தை உரைப்பாங்க. நம்ம இப்போ முதல்ல எடுத்துக்கிறோம்னா, நிறைய பேர் எங்க தேடி ஓடுறாங்கன்னா தீர்க்க தரிசனம் கிடைக்காதா? நம்ம கிட்ட தேவன் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பேச மாட்டாங்களா? தேவன் எங்கேயும் ஒரு வார்த்தையை பேசவே மாட்டாரு. சபையில பேசுறதுதான் தேவன் நம்ம கூட பேசுவார். நம்ம இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு தேவைன்னா, ஒரு சமாதானமான ஒரு வார்த்தை தேவைன்றதுனால வெள்ளிக்கிழமை ஆனா அந்த கூட்டத்துக்கு போயிடணும், இந்த கூட்டத்துக்கு போயிடணும்,
ஆனா அங்க உங்களுக்கு சமாதானமே கிடையாது. தேவன் என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசினா சபையில தான் இருப்பாங்க, சமாதானம்னா அது சபையில தான் கிடைக்கும். நீங்க எங்க தேடி ஓடினாலும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே ஒரு இடம் எங்கன்னா இங்க சபை மட்டும்தான். அதுதான் பவுல் சொல்றாரு. அந்த காலத்திலயுமே பவுலோட காலத்திலயுமே இதே மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம தேடி ஓடுறோம், தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுறோம்னா எல்லாருமே தேவனுடைய ஆவிக்குரிய வார்த்தையை சொல்றாங்களா அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது, நிதானிச்சு சோய் தெரிய முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் தேவன் இன்னும் ஒவ்வொரு நாளும் கற்று தந்துகிட்டே இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு சொல்லித்தர ஒரு வார்த்தை பெற்றவங்க, சர்ச்சைக்கு போகணும், நான் வரலனாலும் நீ சர்ச்சைக்கு போகணும். என்னோட வீட்டில் அப்படிதான், என்னைக்காச்சும் சண்டை போட்டு நானும் போக மாட்டேன் அப்படின்னா ஒழுங்கா சர்ச்சைக்கு ஓடி போய் சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பாவும் சரி எல்லாரும் சொல்லித்தரு அது ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் சர்ச்சைக்கு போறோம் அவ்வளவுதான். எங்கேயாச்சும் கூட்டத்துக்கு போனா தேவன் என் கூட அபிஷேகத்தில் நிரப்பிட்டார்ல, இதுக்கப்புறம் எதுக்கு நான் சர்ச்சைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள அநேகமா இருந்தது. இந்த வார்த்தை நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது இந்த கொரிந்தியர் ஃபுல்லாவே ஒரு வருஷம் ஃபுல்லா எனக்கு பாடம் எடுத்தாங்க. அன்னைக்கு புரியல, நேற்று நான் எடுக்கும் போது தான் எனக்கு தெளிவா புரிஞ்சது. சபை கூடி வருதல் தான் நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. அந்த வாரம் ஃபுல்லா நம்ம கூட தேவன் என்ன பேசுறாரோ, இன்னைக்கு நம்ம கூட என்ன தேவன் பேசுறாரோ அந்த வாரம் ஃபுல்லா தேவன் நம்ம கூட பேசுவார். சபை என்பது சபை நம்ம வர போறோம் அப்படின்னு இல்லாம தேவன் இன்னைக்கு என் கூட என்ன பேச போறாரு, தேவன் இன்னைக்கு என்னோட விசுவாச வாழ்க்கையை இன்னும் அதிகமாக்க போறாரா, தேவன் இந்த நாள்ல என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம கூட பேசுகிற ஒரு நாள், ஒரு இடம்னா சபை மட்டும்தான். மற்ற இடத்துக்கு நம்ம சமாதானத்தை தேடி போனாலும் சமாதானம் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஆனா சமாதானம் கிடைக்காது. அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு சந்தேகம் தான் வரும். ஆனா சபையில மாத்திரம்தான் தேவன் ஒவ்வொருத்தர் கூடயும் பேசுறாரு. வேதத்துல புதிய பாட்டுல அநேகமா நம்ம வாசிக்கும் போது பவுல் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, சபை கூடி வரதுல விட்டு விடாதீங்க. நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே எடுத்து வாசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே போயிடும். பவுல் கடைசி வரைக்கும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, எங்கேயும் தேடி போகாதீங்க, சபை கூடி வாங்க, அங்கதான் உங்களுக்கு எல்லா வார்த்தையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அதே தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எங்க போனாலும் எந்த நாள்லயும் சபை கூடி வரதுல என்னைக்கும் விட்டு விட்டுறாதீங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, கம்மியான ஆண்டவரே, நல்ல ஆராதனையில தொடக்கம் முதல் நேரம் வர அப்பா உடைய பிரசன்னத்தினால ஒவ்வொரு வேளையிலும் எங்களை நிரப்பி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா
செய்தாலும் உடைய நாம மகிமைக்காக நாங்க செய்யும்படியாய் கர்த்தர் நீர் ஒவ்வொரு நாட்களும் எங்களை பயிற்றுவித்து கற்றுக் கொடுத்து கர்த்தர் நீர் எங்களை நடத்தி வருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையில ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க செய்த தேவன் சாட்சியின் மூலமா உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து கனப்படுத்தி அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல எப்பேற்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்கிற என் தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில இருக்கிறபடியினால அப்பா மிஸ்தோத்திரப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே மிஸ்தோத்திரம் அப்படியாய் நடத்துங்க. மீதமுள்ள நேரத்துல கர்த்தர் நீர் எங்களோடு பேசும் உடைய தாசனை நீங்க மறைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே சகல சத்தியத்திலே எங்களை நீங்க நடத்தும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். மேக மறைவான காரியங்களை எங்களை விளங்க பண்ணுங்க. நாங்க குறைவுபட்ட காரியங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே கண்டித்து உணர்த்தும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே மிஸ்தோத்திரம் கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தைகள் விளட்டும். அது ஆண்டவரே அப்பா 30, 60, 100 பலனை கொடுக்கட்டும். கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமை அடைவதாக. கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். வாசித்த நல்ல ஒரு வசனம், நல்ல ஒரு அருமையான வார்த்தை, தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை. இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற அருமையான வார்த்தை. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இந்த அருமையான வார்த்தை இந்த வசனத்துல தொடக்கம் இப்படியாய் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்ம அழுத்தமாய் நம்ம திரும்ப திரும்ப வாசித்துக் கொண்டே இருந்தா ஒன்றை புரிந்து கொள்ளலாம். நம்ம நினைவு வேற, அவர் நினைவு வேற. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய நினைவுகள் வேறே என்ற தலைப்பின் கீழ் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நம்ம சிந்திக்க போகிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் நமக்குள்ள இருக்கிற நினைவுகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமா தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க நம்மளை பார்த்து நினைக்கிற நினைவு எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்க, உன் நினைவு எப்பவுமே இப்படிதான் இருக்கு. சொல்லுங்க, நம்மளை யாராவது கமாண்ட் பண்ணுவாங்கல்ல, நம்மளை யாராவது பார்த்து சொல்லும்போது சொல்லுவாங்க, உன் நினைவு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, உன் நினைப்பு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படிம்பாங்க. நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? ஏன் நம்மளை பார்த்து அப்படி சொல்றாங்க? சில நேரம் அதை பெருசாவே எடுத்துக்கிட மாட்டோம், ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதை நம்ம கொஞ்சம் ஆண்டவரோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், ஒன்றை புரிஞ்சுக்கலாம். ஏன் நினைவுக்கும் என் தேவனுடைய நினைவுக்கும் என்ன இருக்கு? நிறைய வித்தியாசம் இருக்கு. அவருடைய நினைவு வேற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், அவருடைய நினைவு வேற இருந்தாலும் அது யாரத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கு? நம்மளதான் நினைச்சுக்கிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிற மனுஷங்க, உறவுகளை இருக்கிறவங்க, சொந்த பந்தத்துல இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிற நினைவு வேற. ஆனா அது நம்மள என்ன செய்யல, நினைக்கல. ஆனா நம்முடைய தேவனுடைய நினைவு வேறேவா இருந்தாலும் நம்மளதான் நினைக்கிறார். நம்முடைய குடும்பத்தை தான் நினைக்கிறாரு, இந்த ஊழியத்தை தான் நினைக்கிறாரு, நம்முடைய காரியத்தை தான் நினைக்கிறாரு, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தான் நினைக்கிறாரு, நமக்கான ஆசீர்வாதத்தை நினைக்கிறாரு. ஆனா அது வேற. வார்த்தையை சிந்திக்கும் போது எனக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆனா சொல்றாரு, என் நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. எப்படி வார்த்தை பாருங்க. ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம்?
என் நினைப்பு மாதிரியே தான் இருக்கணும் ஆண்டவரே, உங்க நினைப்பும். ஹல்லேலூயா. 3 காரியங்களை இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம். வேத வசனத்தின் மூலம் நம்ம சிந்திக்க போறோம். ஆமா, ஆண்டவருடைய நினைவு எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய நினைவு வேறேன்னு சொல்லப்பட்டது எப்படிப்பட்டது. ஃபர்ஸ்ட் வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் எப்படிதான் பார்ப்பான்? முகத்தை தான் பார்ப்பான். கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் அவருடைய நினைவு எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர் எதைத்தான் பார்க்க மாட்டாரு, நம்ம முகத்தை பார்க்கிற நினைவு அவர்கிட்ட கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம எல்லாரும் என்னத்தை தான் பார்க்கிறோம்? முகத்தை தான் பார்ப்போம். லட்சணமா இருக்காங்க, அழகா இருக்காங்க, மூக்கு முழியுமா சொல்றோமா இல்லையா? நம்ம ஒரு பொண்ணை பார்க்க போனா பொண்ணு எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருந்துச்சு, புது நிறமா இருந்தாலும் அழகா இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் நம்ம நினைவு, நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு? முகத்தை தான் பார்க்கணும். ஆனா ஆண்டவருடைய வசனம் சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை தேர்வு செய்யணும். இப்போ சாமுவேலு அவருடைய மைண்ட்ல இருக்கிறது என்ன? அவர் தீர்க்கதரிசி. யாருடைய தீர்க்கதரிசி சொல்லுங்க? தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனா தீர்க்கதரிசிக்கு என்னதான் மைண்ட்ல வருது, நினைவுல வருது? ராஜானா எப்படி இருக்கணும்? நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல பலசாலியா, நல்ல திறமசாலியா. ஆமா தானே? ஒரு படிப்பு இருந்தாதான் வேலைக்கு தகுதியான ஆளு. இன்னைக்கு எல்லாரும் சொல்றோமா இல்லையா? வேலைக்கு போனா என்ன கேட்காங்க? சொல்லுங்க, என்ன கேட்காங்க? உங்களுடைய பயோடாட்டா கொடுங்க. பயோடாட்டா என்ன? என்ன படிச்சிருக்கீங்க? எவ்வளவு படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இப்படி எல்லாம் கேட்கறாங்கல்ல. ஆனா நல்லா கவனிங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி இதெல்லாம் பாக்குறாரு. எங்க போய் பாக்குறாரு? ஈசாய் குடும்பத்துல இப்போ தெரிவு செய்யறதுக்காக வந்திருக்காரு. இப்ப அங்க இருந்து ஒருத்தன் வரான். பார்க்க உடனே அவன் எப்படி இருக்கிறான்? நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான், நல்ல பலசாலியா இருக்கான். இப்ப சாமுவேல் உள்ளத்துல நினைவு வருது, ஆண்டவர் யாரும் தெரிவு செய்வாரு? இவர்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே நோ 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 நோ, அந்த ஆளு கிடையாது. இப்படியே ஒவ்வொருத்தரையா கழிச்சிட்டு வர்றாரு. இப்ப கடைசி அழுத்தமா சொல்றாரு, அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் நீ பார்க்க வேண்டாம். நான் இவனை என்ன செய்தேன்? புறக்கணித்தேன். புறக்கணிப்புங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? புறக்கணிப்பு, அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். புறக்கணிப்புனா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. புறக்கணிக்கப்படுதல், ஒதுக்கப்படுதல், தள்ளப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு அழுத்தமான வார்த்தை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் புறக்கணித்தேன். எதற்காக புறக்கணித்தேன்னு சொல்றாரு? முகத்தை பார்த்து நீ செலக்ட் பண்ண வேண்டாம், ஆள் தோற்றத்தை பார்த்து செலக்ட் பண்ண வேண்டாம், பலத்தை பார்த்து நீ செலக்ட் பண்ண வேண்டாம், நான் புறக்கணிக்கிறேன். அப்ப ஆண்டுடைய நினைவு தான் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அவருடைய நினைவு என்ன? இருதயத்தை பார்க்கிறார். கூடி வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? நம்ம முகத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டாரு. அப்ப எதை பார்க்கிறாரு? இருதயத்தை. அப்ப நம்முடைய இருதயம் அவர் விரும்புகிற மாதிரி என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனா அதை ஒளிச்சு செல்லலாம். முகத்தை வேணா மேக்கப் பண்ணிக்கலாம், முகத்தை வேணா அப்படியே அப்படி ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமா மாற்றலாம். ஆனா இருதயத்தை எப்படி வச்சிருந்தாலும் தெரியாது. அது அலங்கோலமா இருந்தாலும் தெரியாது, அது அறகுறையா இருந்தாலும் தெரியாது, அது குற்று வீரா கொலை வீரா இருந்தாலும் தெரியாது. அதை நம்ம மேக்கப் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது இங்க இருக்கு, உள்ள இருக்கு. எந்த மனுஷனுக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. ஜெபம் பண்ணணும்னு சொன்னாலும் இருதயம் சொல்லும், ஏப்பா போய் சொல்லாத, சும்மா கடை அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவோம்?
ஜெபம் பண்ணேன். பைபிள் படிச்சேன் அப்படிம்போம். அது சொல்ல, ஏன் நீ ஜெபம் பண்ணால பைபிள் படிக்கல, நீ சும்மா கிட. அவன் தான் பார்க்கவா செய்யறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயம் எப்படி இருக்கு? கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உறவுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் நம்ம முகத்தை நல்லவர்களா காட்டிக்கொண்டு இந்த உலகத்துல நாம ரொம்ப நல்லவர்களாய் காட்டி, தேவன் என் மேல பிரியமா இருக்கிறாரு, தேவனுக்கு பிரியமான பாத்திரம், நான் ஆராதிக்கிற பிள்ளை, நான் ஆராதிக்கிற மனுஷன் சொல்லி காட்டிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்துதான் நமக்கான தகுதியை, நமக்கான மேன்மையை, நமக்கான உயர்வை, நமக்கான அந்தஸ்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நினைவு வேற. மனுஷன் மாதிரி நம்ம நினைச்சு ஆண்டவருடைய காரியத்துல நாம அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. மனுஷன் பார்க்கிற மாதிரி மனுஷன் பார்த்துட்டு ஏதோ ஒரு பாஸ்டர், ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்ன ரொம்ப சர்டிபிகேட் கொடுத்தாரு. எதை பார்த்து? முகத்தை பார்த்து, ஆக்டிவிட்டிஸ பார்த்து, செயல்பாட பார்த்து இல்ல 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 இல்ல. ஆண்டவரின் இருதயத்தை பார்த்து சொல்லணும். யாருக்குமே தெரியாத ஒரு பாத்திரம் சொல்லணும். கர்த்தருடைய இருதயத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளை, நீ தேவனுக்கு பிரியம். அப்படி சொல்லணும் நம்மள பார்த்து. தாவீது ஆண்டவர் பார்க்கிறாரு இருதயத்தை, கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்றாரு. அவன் இருதயத்துல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். சிங்கம் வருதா? கர்த்தர். அப்புறம் கரடி வருதா? கர்த்தர். அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாரும் ஒதுக்குறாங்களா? ஒதுக்கிட்டு போட்டோம், எனக்கு யார் இருக்கா? என் மேய்ப்பர் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. என்னை மேய்க்கிறவர் அவர் அப்படின்னு சொல்றார். இது இருதயத்தை ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறார். அப்ப யார் தான் வேணும்? யார் தான் வேணும்? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இருதயத்தை பார்க்கிறாரு. தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. மத்த எல்லாருடைய தோற்றம் எல்லாம் நல்லா இருக்கு, இருதயம் நல்லா இல்ல. ஆனா தாவீதுக்கு தோற்றமும் நல்லா இருக்கு, இருதயமும் நல்லா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம தோற்றம் நல்லா இல்ல அப்படின்னு நாம சொல்ல நான் விரும்பல. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழகை கொடுத்திருக்கிறார். ஆமா தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழகே வேணாம்னு சொல்லக்கூடாது. அழகு ஆண்டவர் படைச்சிருக்கிறார். சிலர் அழகா படைச்சிருக்கிறார், ரொம்ப அழகாவும் படைச்சிருக்கிறார். ஆமா தானே? ஆனா அது ரொம்ப ஓவர் ஆகக்கூடாது. தேவன் படைத்த அழகு போதுமானது. அல்லேலூயா. தேவனுக்கு கொடுத்த அழகு போதுமானது. அது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தந்த பொக்கிஷம். அப்போ வெளி அழகு எவ்வளவு முக்கியமோ அதே போல உள்ளழகு ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தாவீதுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க வாசிச்சீங்கன்னா 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை யார? தாவீத. இப்ப எல்லாரையும் புறக்கணிச்சிட்டார்ல, இப்ப ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அவனையும் ஏனதானான்னு கூப்பிடுறதுக்காக ஆள் அனுப்பி என்ன செய்றாங்க? அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், அவன் எப்படிப்பட்டவனா? சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் எங்கதான் வாசம் பண்ண விரும்புறார்? இருதயத்துக்குள்ளதான் இருக்க வாசம் அவர் விரும்புறார், இருக்கணும் விரும்புறார். நீங்க கேட்பாங்க, அது எப்படியா இருதயத்துக்குள்ள அவர் இருப்பாரு? அவர் இருப்பாரு அப்படின்னு கேட்கறதுக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல முடியும். இருதயத்துக்குள்ள அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் செய்யப்படுகிற எல்லா துணிகரமான காரியங்களையும் நான் செய்யல, அவர் என் கூட இருக்கிறார், நம்புற பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறார். இந்த உலகத்தின் ஆசை என்ன மேற்கொள்ளாது, நான் அவருடைய பாத்திரம், அவருக்கு பிரியமானதா செய்வேன் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்கிற பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த இருதயத்துக்குள்ள வாசம் பண்றார். ஆமென். எவ்வளோ காரியம் எனக்கு முன்னே இருந்தாலும் அவருக்கு தான் முதலிடம் அப்படின்னு கொடுத்து அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற பிள்ளையுடைய இருதயத்துக்குள்ள அவர் இருக்கிறார். அப்போ தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, இவன் தான் அபிஷேகம். அப்ப நல்லா கவனிங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறாரு. அவருடைய நினைவு அப்படிதான் வேறையா இருக்கு. அல்லேலூயா. சந்தோஷப்படுங்க. நம்ம எல்லாருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அதனாலதான் நம்மளுக்கு உணர்ந்து வச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்ம வேற இடத்துல இருந்திருப்போம்.
எங்கேயோ அந்த இருதயத்தில் அவர் பிரியப்படுகிற குணத்தை பார்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் நம்மளை தெரிவு செய்து ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இப்போ நம்மளோட பேசுறாரு, கண்டினியூ. அந்த வாழ்க்கை என்ன செய்ய, நீ தொடர்ந்து வாழப்படாது, நீ தொடர்ந்து வாழ்ந்து பழகுனா உனக்கான மேன்மை என்னால் உனக்கு கிடைக்கும் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். என் இருதயம் எப்படி இருக்குன்னு அவர் நினைக்கிறார். என் இருதயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறார். என் இருதயம் சோர்ந்து போகும்போது, என் இருதயம் அந்த உலகத்தோடு கூட அது சேர்ந்து இருக்கும் போது, இந்த உலகத்தோடு கூட கரைபட்டு இருக்கும் போது, இந்த உலகத்தினுடைய காரியங்களை இச்சிக்கும் போது, ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவருடைய நினைவு எவ்வளவு வேதனைப்படும். அதை யோசிக்கிறோமா? அதை சிந்திக்கிறோமா? இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், உடைய நினைவு என் இருதயத்தை பார்க்கிறது. ஆமென். இரண்டாவது ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது என்ன சொல்லாது? பொய் சொல்லாது. பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமா வரும். அது தாமதிப்பதில்லை. இரண்டாவது கவனிங்க. இந்த வசனத்துல இருந்த ஆண்டவர் என் உள்ளத்துல சொன்ன காரியம், அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் வாசிப்போம். என்ன விளங்கும் நமக்கு? அப்போ தேவன் எனக்கு கொடுக்கிறது எல்லாம் என்ன செய்யுமா? சொல்லுங்க. அந்த வார்த்தை திரும்ப வாசிங்க. அது தாமதித்தாலும், வசனம் அப்படி சொல்லிச்சுன்னா அப்ப என்ன வரப்போகுது? சில தாமதம் வருது, சில தாமதங்கள் இருக்குது. நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் தாமதிப்பது தராமல் இருப்பதற்கு அல்ல. புரிஞ்சுக்கோங்க. தேவன் தாமதிப்பது எதற்காக அல்ல? தராமல் இருப்பதற்கு அல்ல. இரண்டாவது நீங்க அதை புரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கு தாமதிக்கிறார்னா, நம்ம காத்திருக்கிறோமா? எதுக்கு தாமதிக்கிறாரு? காத்திருக்கிறோமா? நீங்க ஆபிரகாமை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? சொல்லுங்க, என்ன கொடுக்கிறாரு? நீ உனத்தையும் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னாரு. ரைட் வந்தா ஆண்டு சொல்றாரு, அப்பா வேலைக்காரனா இருக்கிற அவன் உனக்கு பிள்ளை கிடையாது, நான் உன் சந்ததி என்ன செய்வேன்? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, கொடுத்தீங்களா? என்ன ஆச்சு? வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, என்ன ஆச்சு? நீங்க நம்ம கேட்போம்ல, ஆமா சும்மா அந்த வார்த்தையில மட்டும் என்ன செய்யறது? அடிச்சு விடுறது, அப்படி இப்படி ஆன போனீங்க, எங்க ஒண்ணு இல்லையே. ஆண்டவர் அப்படிதான் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ. எத்தனை வருஷம் வெயிட்டிங்? 25 வருஷம் வெயிட்டிங். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1 வருஷம் வெயிட் பண்ணாலே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா? நான் சொல்றதை கேட்கறதுக்கு காது இருக்கா? கேட்போமா கேட்க மாட்டோமா? எவ்வளவு ஜெபம் பண்ற ஆண்டவரே. எங்க பாஸ்டர்ட்ட கூட நான் சொல்லி இருக்கிறேன், எங்க பாஸ்டர் கூட எனக்காக நல்லா ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. என் ஜெபத்தை கேட்கலாம்ல, எங்க பாஸ்டர் ஜெபத்தையா நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டுக்கலாமா? இல்லடா, எங்க வீட்டுல ஒரு விசேஷித்த வெளியேறப்பட்ட ஒரு பரிசுத்தவான் இருக்கிறாரு, என் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, என் வீட்டம்மா இருக்கிறார், அவங்க ஜெபம் பண்ற ஜெபத்தையாவது கேட்டு என்ன செஞ்சிருக்கணும்? செஞ்சிருக்கணுமா ஆண்டவரே அப்படின்னு காத்திருக்கிறாயா? நீ காத்திருக்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறாயா? காத்திருக்கிற பழக்கம் இருக்கா? ஆபிரகாம் காத்திருக்கிறான். கொஞ்சம் இருதயத்துல கொஞ்சம் தடுமாட்டம் வந்துட்டு சாராள் சொல்றா, யோ சும்மாரியா, இப்படியே எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீரு, நான் சொல்றது கேளும் அப்படின்னு அவ குறுக்க உள்ள வந்து எல்லாத்தையும் செஞ்சு இப்போ இருந்த சமாதானத்தையும் செஞ்சாச்சு. அவ சொல்றா, நான் தான் யாரு எஜமானி, நான் நேரத்து வேலைக்காரி, இன்னைக்கு யாரு எஜமானி. அடப்பாவி, இவ்வளவு நாளா நீ வீட்டுல நான் கொடுக்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு மேல தலைய வைக்கிய அப்படின்னு அவ போய் கம்ப்ளைண்ட் பண்றா. ஐயாமா நான் என்னமா பண்றது, நீ தானமா செஞ்ச, நீ தானமா பண்ண. இப்போ குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பம். காத்திருக்காம நாம அவசரப்பட்டு செய்யற எல்லாத்துலயும் என்ன வரும்? ஆண்டவருடைய நினைவு வேற. நாம ஆண்டவருடைய நினைவு இதுதான் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு செய்யறதுல குழப்பம் என்ன செய்யும்? வரும். குழப்பம் வருதுனால புரிஞ்சுக்கோங்க, இது தேவனுடைய நினைவு
இல்ல அவர் தாமதிக்கிறார்னா ஏதோ ஒரு தரமா எனக்கு தர்றதுக்கு தான் அவர் தாமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரத்தை தரும்படி அவர் காத்திருக்கிறார். கொஞ்ச நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணும் செய்ய முடியல. ஆண்டவர் விழுந்து, ஆண்டவர் என்னையா பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன மாதிரி நான் செய்யறேன். ஆமென் சொல்லுங்க. சொன்ன மாதிரி செஞ்சாரா செய்யலையா? ஆமா. ஒரு ஈசாக்கு ஒரு பரிசுத்தவானை கற்றுக் கொடுத்தார். அவனுக்குள்ள இருந்த அந்த வித்து ஒரு பெரிய சந்ததியாக முளைத்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் தாமதிக்கிறார்னா தரமான ஒன்றை தரும்படிதான் அவர் தாமதிக்கிறார். அந்த நினைவை புரிந்து கொண்டு தரமா தருவதற்கு தாமதிக்கிறார். இரண்டாவது அவருடைய நினைவு என்ன? தரமாய் தருவதற்கு தாமதிக்கிறார். அவருடைய நினைவு நாம் காத்திருக்க முடியும். மூன்றாவது வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த ரோம சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிற அவரோடு இணைந்து சொல்கிற வார்த்தை. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த ரோம சபைக்கு சொல்றாரு அப்படின்னா, அன்றைக்கு இருந்த அந்த ரோமபுரியில் இருந்த விசுவாசிகள் வாழ்க்கையில என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, இழப்பு, தோல்வி, வறுமை, கஷ்டம், தீராத வியாதி, பிரச்சனை, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவர் சொல்றாரு, சகலமும் உங்களுக்கு என்னது? நன்மைக்கு ஏதுவா நடக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற இழப்புகள், தோல்விகள் ஏன் அப்படின்னு நம்ம ஒருவேளை நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா பதில் வரல நினைச்சீங்கன்னா, ஆண்டுடைய நினைவு வேற. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்காக அனுமதிச்சிருக்கிறேன். எதுக்கு? நன்மைக்காக அனுமதிச்சிருக்கிறேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. யாருக்கா சந்தேகம் இருக்கா? நிறைய இருக்கு பாஸ்டர். அவ்வளவும் யார் மாறா வேற மாதிரிலாம் நடக்கு. நான் ஒண்ணு நினைக்கேன், அது ஒண்ணு நடக்குது. ஏண்டவரே கேள்வி கேட்கறதுக்குள்ள அடுத்த ஒரு பிரச்சனை வந்துருக்கு. எத்தனை பிரச்சனையை தான் நான் சந்திக்கிறது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுன்னு நீங்க நம்புவீங்கன்னா அப்படி நினைவை நீங்க புரிஞ்சுக்கலாம். கவனிங்க, இழப்பு, தோல்வி, நஷ்டம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருதுன்னா மனம் தோண்டு போக வேண்டாம். ஆண்டுடைய நினைவு நன்மையா இருக்கும்படி அதை அனுமதிக்கிறார். ஆமே. நம்ம பார்க்கிற காரியம், நம்ம சந்திக்கிற காரியம் இதெல்லாம் ஏற்கு மாறா எதிர்மா இருக்கு. ஏன் ஆண்டவரே நம்ம கலங்கினோம்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார், அவர் உங்களை சிநேகிக்கிறாரு, அவர் உங்களை நேசிக்கிறாரு. ஆகவே தான் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வேணா உங்களுக்கு அது தீமையா தெரியலாம், ஆனா ஒரு காலம் வரும்போது எப்படி தெரியும்? ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு வாழ்க்கையில தானே நடந்துச்சு. யோசேப்பு வாழ்க்கையில எது நடந்துச்சு? ஆமா, அவன் சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனா அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படி நன்மையாய் கர்த்தர் மாற்றினார். ஆமா தானே? வசனம் சொல்லுது, யோசேப்போடு கூட எப்போ இருப்பாரு? ஏதோ ஒரு காரியம் இருக்கு, ஏதோ அனுமதிக்கிற அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம கூட கர்த்தர் இருப்பார். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அழகா திறந்துட்டே இருப்பார். அழகா எங்க போறான் பாருங்க, அங்க விற்கப்படுறான், அடுத்து அங்க விற்கப்படுறான், அங்க இருந்து அங்க போறான், இப்படியே போறான். ஆண்டவர் கரெக்டா வழியை திறக்கிறார். ரைட். சிறைச்சாலைகளை கொண்டு போய் போடும் போது கர்த்தர் சொல்ல ரைட். ஏன் சிறைச்சாலைகளை போனாதான் யாரை பார்க்க முடியும்? பிரதானிகளின் தலைவராக இருக்கிறவர் 2 பேரும் சந்திக்க முடியும். அவங்களை சந்திச்சாதான் நேரம் எங்க போக முடியும்? போத்திபார் இடத்துல போக முடியும். அவங்க அந்த சம்பவம் எல்லாம் ஆண்டவர் அழகாக கொண்டு போறார். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், சம்பந்தமே நம்ம ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துறாரு. இவங்களை ஏன் நான் சந்திக்கணும், இவங்களை வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு நினைப்போம். அங்கேயும் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து அங்கேயும் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி என்ன செய்வார்னா கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்ப இப்போ டக்குன்னு தூக்கிட்டேன்.
ஒரு செகண்ட்ல. ஆமா தானே? ஒரு செகண்ட்ல அவன் சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான், தூக்கவன தூக்கி கொண்டு வந்து இங்க வைக்கும் போது எப்படிதான் வரான்? அலங்கோலமா வந்தான், அவலட்சணமா வந்தான், அழகுபடுத்தி கொண்டு வரப்பட்டான். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய திட்டத்துக்கு நேராக, தேவனுடைய நன்மைக்கு நேராக நிறுத்தப்படும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கிற மாதிரி அல்ல, அழகானவர்களாய் கர்த்தரை மாற்றி அந்த அரியணையில கொண்டு வந்து நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் சகலமும் நன்மைக்கு ஏதுவானவைகள். முதல்ல ஆண்டவருடைய முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்கல. இரண்டாவது, தாமதிக்கிறார்னா தராமல் இருப்பதற்கு அல்ல, தரமானவைகளை தரும்படி காத்திருக்க வைக்கிறார். மூன்றாவது, இழந்துட்டோம், தோத்துட்டோம், நஷ்டப்பட்டுட்டோம், மறுபடியும் ஏமாற்றோம் அப்படின்னா எதற்காகனா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் தருவதற்காக அவர் தாமதமாய் இருக்கிறார், அவர் காத்திருக்கிறார், அவர் பொறுமையா இருக்கிறார். அப்படி நினைவு அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இன்று நான் சந்திக்கும் இழப்புகள், தோல்விகள், வேதனைகள் எல்லாம் தேவனுடைய பெரிய திட்டத்தின் துவக்கமாக இருக்கிறது. நான் இதை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கண்களை மூடி நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சபையின் பிள்ளைகள் நடியா இந்த வார்த்தையை உற்று கவனித்தோம், எங்களோடு பேசினீங்க. நினைவுகள் வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் பேசி இருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படியே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுங்க, அற்புதங்கள் அதிசயங்களை செய்து நீங்க மகிமைப்படுங்க. உடைய சத்தியத்துல நிலைநிற்க, உடைய ராஜ்யம் வந்து சேர ஆண்டவரே உடைய நினைவுகளை நிறைவேற்ற ஜெபிக்கிறேன். இந்த சத்தங்களாம் துடிக்கிறதோ, இந்த சத்தங்களாம் கேட்கிறதோ, அங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படுகிற அனுபவம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவர்களை குலைக்கிற, அழிக்கிற, சிதற பண்ணுகிற, எழும்ப முடியாதபடி பண்ணுகிற சாத்தானுடைய திட்டங்களை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் கிரியை செய்யும். உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கட்டும். தனிமட்டும் தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன், உங்க நாமத்துக்கு மகிமையை உண்டாக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் என் நோய்கள் எல்லாம் குணமாய், என் பிராணனை அழிப்பு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போராகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட, ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.